காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேசராசி அப்படின்னு ஏன் வச்சாங்க அப்படின்னு பார்த்தா, சித்திரை மாதம் குறிப்பிட்ட நாளில், அதாவது இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய அந்த சம இரவு சமப்பகல் நாள், சூரியன் நிலநடுக்கோட்டில் பயணிக்கிறதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இது எங்கேருந்து பார்ப்பாங்கன்னா, கோயில் கருவறையிலிருந்து கொடிமரத்தை ஒட்டுனா மாதிரி ராஜகோபுரத்துக்கு வெளியில் தொடுவானத்தில் தெரியும். அதிகாலை நேரத்தில் கொடிமரத்துக்கு இடது பக்கம், அதாவது கொடிமரத்துக்கு வடக்கு பக்கத்தில் தொடுவானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேசராசி மேலே வந்துகிட்டு இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி. இது 1800 வருடங்களுக்கு இது நிகழும். அப்போ இன்னையிலேருந்து 1800 வருடங்களுக்கு முன்னதாக ரிஷபராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக இருந்தது. அன்றைக்கு முதல் நட்சத்திரமாக இருந்தது கார்த்திகை நட்சத்திரம். அதற்கு முன்னதாக 1800 வருடங்களுக்கு முன்னதாக முதல் ராசியாக இருந்தது மிதுன ராசி. அன்றைக்கு முதல் நட்சத்திரமாக இருந்தது திருவாதிரை நட்சத்திரம். திரு ஆதி ஓரை, அதுதான் இன்னைக்கு திருவாதிரை ஆச்சு. அப்போ 1800 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த காலபுருஷ தத்துவம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். கடந்த 2020 விண்ணாய்வாளர்கள் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி என்பது மீன ராசியாக உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றிய வீடியோ இந்த சேனலில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.